மக்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பிக் பாஸ் தருணம் மிக விரைவில் நெருங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு அப்படின்ற தகவல்கள் தான் இன்னைக்கு வெளியாயிருக்குது. ஆனா இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு சங்கமத்தை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் டீம். அந்த சங்கமம் எதனால இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 மலையாளத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோல மோகன்லால் என்ன சொல்ல வராருன்ற மாதிரி டீகோடிங்கும் அந்த ப்ரோமோ லோகோவில் இருக்கிற விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுதான் இன்னைக்கான வீடியோ. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க. கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் 1 லட்சம் அப்படின்ற இலக்கை யூடியூப்லயும் நெருங்க முடியும், ஃபேஸ்புக்லயும் என்னால் நெருங்க முடியும். அது நீங்க நினைச்சீங்கன்னா பட்டுன்னு தொட்டுடலாம். அதுக்கு உதவி பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பதான் பிக் பாஸ் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை மக்களே, அடுத்த மாசம் செப்டம்பர் 6ஆம் தேதி தான் பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது தான் தகவல் வெளியாயிருக்கு. ரீசெண்டாக நிறைய நியூஸ் சேனல்ல இருந்து நிறைய ஆர்டிக்கல்ல இருந்து இது வெளியாயிருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வருது, ரூமரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். பட் இல்லை, எல்லாத்தையும் ஒரே டேட்ல ஸ்டார்ட் பண்றது தான் பிக் பாஸ் டீமோட பிளானாவே இருக்குன்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. ஓகே, இதுல தமிழ் பிக் பாஸ் நமக்கு முன்னாடி வந்திருக்குது. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். நார்மலா எப்பவுமே பிக் பாஸ் வந்து அக்டோபர் மாசம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பொங்கல் வரையும் போய் முடிஞ்சிடும். அதனால நம்ம நியூ இயர் கொண்டாட முடியாது, கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது, பொங்கல் கொண்டாட முடியாது. அது ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. பட் இப்போ செப்டம்பர் 6ஆம் தேதி தொடங்கினா டிசம்பர் 20ஆம் தேதியே இந்த ஷோ முடியறதால அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லீவ் டேஸ்லாம் நீங்களும் என்ஜாய் பண்ணலாம், நானும் என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா இந்த வீட்டை விட்டு இந்த பிக் பாஸ் பண்றதால வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பட் இப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. இதுல இன்னொரு பாசிட்டிவா எடுத்துக்கலான்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி மாசம் வரும்போது யூடியூப்ல ரெவன்யூ கம்மி பண்ணிடுவாங்க. அதே டிசம்பர்ல முடிஞ்சா அதுல ஒரு அளவுக்கு ஹாப்பியான சந்தோஷத்துல இருக்கலாம். அந்த விதத்துல டேட் முன்னாடி வந்தது எனக்கு ஓகே தான். சரி, பிக் பாஸ் ஷோ அப்ப வருது, என்ன அப்போ பிக் பாஸ் காமன் மேன் எங்க அப்படின்னு நீங்க கேட்கறீங்கன்றது புரியுது. ஃபர்ஸ்ட் 6 லாங்குவேஜ் பிக் பாஸ் ஒரே டேட்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ மலையாளம் பிக் பாஸ் மார்ச்ல இருந்து இப்போ இங்க வந்தாச்சு. ஆல்ரெடி போன வருஷம் ஆகஸ்ட்ல வந்துச்சு. இந்த வருஷம் அது தள்ளி போய் செப்டம்பர்ல வந்துருச்சு. தெலுங்கு பிக் பாஸ் எப்பவுமே செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இருக்குதுலே பாதிப்பே இல்லாம இருக்கிறது தெலுங்கு பிக் பாஸ் தான். அவங்க ஆடியன்ஸ் எக்ஸாக்ட் டேட் இது அந்த ஒரு இதுலயே நடந்திருக்கு. அடுத்து கன்னடா, இந்தி அண்ட் பங்களா பிக் பாஸை வந்து ஹோஸ்ட் பண்ண போறவரு முன்னாள் கிரிக்கெட் வீரரான சௌரவ் கங்குலி தான். அவர் எப்படி ஹோஸ்ட் பண்றாருன்றது பொறுத்தது தான் பார்க்கணும். இந்த 6 பிக் பாஸும் ஒரே டைம்ல தொடங்குது அப்படின்னும் போது எனக்கு என்ன தெரியுமா, போன வாட்டியே வந்து பிக் பாஸ் சங்கமும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே டைம்ல ஒரே பிக் பாஸ் இதெல்லாம் தொடங்குச்சுன்னா அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸும் இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் சேமா இருப்பாங்க. ஐ மீன் மலையாளமும் தமிழும் சேமா இருப்பாங்க. தெலுங்கு வேற 14 கண்டஸ்டன்ஸ் தான் உள்ள அனுப்புவாங்க. நம்ம ஆளுங்க தான் 20 அதுக்கு மேல போட்டு அனுப்புவாங்க. அதன் அடிப்படையில அங்க மலையாளமும் தமிழும் சேமா இருக்கும், ஒரே இடத்துல ஷூட்டிங் நடக்கும்ன்றதால இந்த மலையாளம் தமிழ் பிக் பாஸுக்கு இடையே கூட மோதல் ஏற்படலாம். அவங்க 2 பேரும் கூட கண்டெஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். போன வருஷம் சொன்னேன், அது இந்த வருஷம் நடக்குமோன்ற மாதிரி ஒரே டைம்ல பண்றதால எனக்கு இந்த டவுட்டும் வருது. என்னன்னா, இது வந்து ஒரு பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ஷோ இல்ல, ஒட்டுமொத்த ஷோவும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணா அதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் கிடைக்கும், ஒரு டிஆர்பி கிடைக்கும், ஒரு மேக்சிமம் வியூவர்ஸை ஏர்ன் பண்ண முடியும்ன்ற மாதிரி ப்ரொடக்ஷன் டீம் பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்க போல. அடுத்து எங்க போய் முடியுதுன்றதை பார்ப்போம். இதுதான் எக்ஸாக்ட் அப்டேட், தற்போதைய நிலவரம். சரி, காமன் மேன் ஷோ எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமன் மேன் ஷோ ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். மொதல் வாரமே ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 4 வாரத்துல அது எடுத்துட்டு போய் முடிக்க முடியும், வேற வழி இல்லை. ஸோ ஆகஸ்ட் மாசம் பிக் பாஸ் காமன் மேனு, செப்டம்பர் மாசம் பிக் பாஸ் அப்படின்றதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2-3 வாரம் இந்த காமன் மேன் ஷோ நடக்கும். அதுக்கான ஆடிஷன் ஒரு பக்கம் தீவிரமா நடந்துட்டு இருக்கிறதா நானும் கேள்விப்படுறேன். அது வந்து 2nd and 3rd செட் ஆஃப் ஆடிஷன் போயிட்டு இருக்கு. நான் அப்ளை பண்ணேன், ஆனா எனக்கு மெயில் வரல. ஆனா பல பேருக்கும் மெயில் வந்திருக்குது, பல பேரும் ஆடிஷன்ல தீவிரமா போயிட்டு இருக்காங்கன்றதையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது நடந்துட்டு இருக்குது மக்களே. இன்னொரு பக்கம் தெலுங்கு, மலையாளம் மற்றும் இந்த 3மே வந்து பிக் பாஸ் அக்னி பரீட்சான்றதை நடத்திட்டு தான் போனோம். அதுல தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரே டேட்னும் போது அட் அ டைம் எல்லாத்துக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. ஓகே, இது அடுத்து ஒரு ப்ரோமோ வந்துச்சுன்னு சொன்னீங்க, என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 மலையாளத்தோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்டு, ஐ மீன் அந்த கார்டுனா அந்த மலை, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த
மலைக்கு நடுவில் ரோடு போட்டிருந்தா எப்படி இருக்கும், வளைவு நெளிவா, அந்த மாதிரி ஒரு ரோட்ல ஒரு கார் போகுது, பச்சை கலர்ல கார் போகுது. அந்த கார்ல இருந்து பார்க்கும் போது மோகன்லால் தான் அந்த காரை ஓட்டிட்டு போறாரு. அதுவும் மோகன்லால் போட்டிருக்க கெட்டப் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைனா என்ன குறிக்குது, அரசியல் இந்த மாதிரி தானே குறிக்குது. அதன் அடிப்படையில தான் அந்த கான்செப்டுமே பண்ணியிருக்கிறாங்கன்றது தெளிவா தெரியுது. ஸோ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில போயிட்டு ஒரு பாழடைஞ்ச ஒரு லைப்ரரிக்குள்ள போறாரு. லைப்ரரிக்குள்ள போயிட்டு ஒரு புக்கு தேடுறாரு. என்னடா புக்கு தேடுறாருன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா சாணக்கியாவோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஐ மீன் என்னன்னா எல்லா அந்த அரசியல் பண்ணனா அந்த புக்கை படிச்சா அதுல இருக்கிற எல்லாத்தையும் கத்துக்க முடியும். எப்படி அரசியல் அணுகணும், எந்த மாதிரி வியூகம் வகுக்கணும், எந்த மாதிரி பிளானிங் பண்ணணும்ன்றத அனைத்தையும் அந்த புக்கு மூலியமா கத்துக்கிற மாதிரி ஒரு புக்கு. அந்த புக்கை எடுத்து மோகன்லால் படிக்கிறாப்ல. கெட்டப்புமே வந்து பாத்தீங்கன்னா மோகன்லாலோட ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கார்ல வந்து இறங்கிட்டு அந்த கொடையை பிடிச்சிட்டு ஒயிட் சட்டம் அந்த வேட்டியும் கட்டு போடு வருவாரு. அந்த படம் பேர் டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. அந்த மாதிரி தான் இந்த சீன்ல இருந்தது. அவர் வந்த அந்த லுக்கும் சரி, அந்த இதுவுமே சரி, அந்த லெவல்ல இருந்துச்சு. உள்ள வராரு, அந்த புக்கை எடுத்து படிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓகே, பிரஜையோட சந்தோஷம் தான் இந்த ராஜாவோட சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. சோ மக்களுடைய சந்தோஷம் தான் அந்த ராஜாவோட சந்தோஷம்ன்றாரு சொல்றாரு. ஓகே, அவங்களுடைய விருப்பம் தான் என்னுடைய ராஜாவோட விருப்பம். ஸோ மக்களுடைய விருப்பம் தான் ராஜாவோட விருப்பம்ன்ற மாதிரி எல்லாமே மக்கள் சார்ந்துதான் என் விஷயங்கள் எல்லாமே இருக்க போகுதுன்ற மாதிரி மக்கள் அடிப்படையில அந்த டைலாக் எல்லாமே வருது. ஒரு 3 டைலாக் கண்டினியூவா பேசுறாரு. அது எல்லாத்துலயுமே மக்களுக்கானதுன்றது தான். ஸோ அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அரசியல் நுணுக்கங்கள், அதை பேஸ் பண்ணி ஆட்சி அப்படின்றதுதான் பாயிண்ட் இதுல. ஸோ அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு இதுவாதான் பிக் பாஸ் சீசன் 8 மலையாளம் இருக்க போகுதுன்றது தான் நமக்கு தெரியுது. அதுலயும் ஒரு டைலாக் சொல்றாரு, ஐ எம் நாட் த கிங், ஐ எம் த கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் கிங்கு கிடையாது, ஐ எம் த கிங் மேக்கர்னா அப்ப அவர் ஒருத்தர் கிங்கை உருவாக்குவார். அந்த கிங்கு தான் அந்த வீட்டையே ஆளுமை பண்ண போறாரு, எல்லாத்தையும் பண்ண போறாரு. ஆக மொத்தல என்ன, அங்க ஒரு கிங் இருக்க போறாரு, சாப்பாடு இவங்களுக்கு இது இவங்களுக்கு இது அப்படின்ற மாதிரி அந்த வீட்டையே கண்ட்ரோல் எடுத்து பண்ண போறாரு. அதுல நிறைய வியூகங்களும் நிறைய விஷயங்களும் நடக்க போகுது. ஸோ ஆக்சுவலா பிக் பாஸ்னா சண்டை, நாடகம், டிராமா இதெல்லாம் இருக்கும். அதை தாண்டி இதுல நிறைய பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன்லாம் நடக்க போகுது. இப்போ ஒரு அரசியல் கட்சினா எப்படி இருக்கும், போராட்டம் பண்றது, அப்புறம் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கறது, ஓட்டு வாங்குறது, அந்த மாதிரி இதுலயும் வந்து ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு வாங்குற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் இதுல அந்த கிங்கா இருக்கிறவருக்கு தான் நிறைய பாதிப்பு இருக்குது. பிரஜையா இருக்கவங்க ஓகே, ஆனா கிங்கா இருக்கவங்களுக்கு தான் நியாயப்படி நடந்தா பரவாயில்ல. அதுல அதிகாரம் துஷ்பிரயோகம்ன்ற வகையில போச்சுன்னா அது வேற மாதிரி டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எங்கிருந்து இந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 19 இந்தியோட கான்செப்ட் தான் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அதுல ஒரு பயங்கரமான வெற்றியா போன சீசன் இந்தியில. அதனால அதையும் இங்க எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலியமா பிக் பாஸ் மலையாளத்துக்கு வெற்றி கிடைக்குதா இல்லையான்றது பார்ப்போம். ஏன்னா போன வாட்டி அவங்களுடைய சீசன் பயங்கரமான சக்சஸ், பயங்கரமான டிஆர்பி. அதனால இந்த வாட்டி இதை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுல குறிப்பா அந்த டைலாக் சொல்லிட்டு அந்த சாண்ட் கிளாக்கை வந்து திருப்பி வைப்பாரு. திருச்சி வச்சோடனே பிக் பாஸ் சீசன் 8 கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி போய் முடியும். அந்த பிக் பாஸோட லோகோவுமே வந்து கோல்டன் கலர்ல இருக்கு. இன்னொரு பக்கம் 4 கை வந்து ரிவீல் ஆகுது. ஸோ அது டெமோக்ரஸி, அந்த கைகள் ரிவீல் ஆகுறது எல்லாமே ஒரு டெமோக்ரஸியை குறிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த லோகோலையுமே இப்படி இன்ஃபினிட்டி மாதிரி வருது. அந்த லோகோல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் இதுல எழுதி இருக்கிறாங்க டெமோக்ரஸி அப்படின்ற வார்த்தையை அதுல எழுதியிருக்காங்க. அந்த டெமோக்ரஸின்ற வார்த்தையை வந்து கிரீக்ல எழுதியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல கூட இல்லை, கிரீக் லெட்டரை எழுதிட்டு இது டெமோக்ரஸி சார்ந்த ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பார்ப்போம். ஆனா என்ன, எல்லா பிக் பாஸும் ஒற்ற டைம்ல ஃபாலோ பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஆயிரும், அதை நான் 2 மாசம் ஃபாலோ பண்ணிடுவேன். மலையாளம் ஸ்டார்ட் ஆயிரும், ஃபாலோ பண்ணுவேன். அடுத்து 1 மாசம் ஆரம்பிக்கும், தெலுங்கு ஃபாலோ பண்ணிட்டு ஃபைனலா தமிழுக்குள்ள போவோம். இப்போ எந்த பிக் பாஸும் ஃபாலோ பண்ண முடியாது. ஒன்லி தமிழை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற நிலைமையில இருக்கு. பார்ப்போம். ஸோ அந்த வகையில எனக்கு இன்னொரு டிஸப்பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, இதுல தெலுங்கு ஆடியன்ஸும் கொஞ்சம் பார்ப்பாங்க, மலையாள ஆடியன்ஸ் நிறைய பேர் தமிழ் பிக் பாஸ் பார்ப்பாங்க. எல்லாம் ஒற்ற டைம்ல ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுடைய விவர்ஸும் அடி வாங்குறது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருக்கத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த சீசனாவது செலக்ட் பண்ற கண்டஸ்டன்ஸாவது பயங்கரமான கண்டஸ்டன்ஸா செலக்ட் பண்ணிருங்க ஐயா. அதுவும் அந்த செகண்ட் லெவல்ல இருக்கிற பிரியங்காலாம் பிடிச்சி போட்டிங்கன்னா நமக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணி எல்லாத்தையும்
ஒன்னா ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலியமா ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. அது எக்ஸாக்ட் காரணம் என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் ஒரே இதுல எடுத்துட்டு வர்றது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி செய்யறது, செட் ஒர்க் போறது, இதுல ஒரு பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்னா மாத்தி மாத்தி அப்படித்தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நடந்தா அந்த அவங்க இருந்து இங்க வந்து ஒர்க் பண்றது, இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அட் அ டைம்ல எல்லாத்தையும் ஒன்னா ஆக்குறதுல அவங்களுக்கும் வேலை அதிகம். பட் அதுல சம்திங் இருக்கு. ஓகே, இதுதான் பிக் பாஸோட மலையாளத்தோட அப்டேட். இன்னைக்கு அந்த இன்னொரு ப்ரோமோவும் வந்திருக்கு. இந்தியோட லோகோ பேஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அந்த லோகோவே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் டைட்டில்ல வைக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.